அனுரகுமார திசாநாயக்க 4 நாள் விஜயமாக சீனா செல்ல உள்ளார். எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு செல்கிறார். மேலும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அமுலாகும் வரையில் மதுபானங்களுக்கான உற்பத்தி வரி 6% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிவிசேட வர்த்தகமானியின் ஊடாக நிதியமைச்சர் இதனை அறிவித்துள்ளது. இதனிடையே குறித்த வர்த்தகமானி அறிவித்தலுக்கு அமைய 750 மில்லிலிட்டர் மதுபான போத்தலின் விலை குறைந்தபட்சம் 106 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. ஏனைய மதுபான வகைகளின் விலைகளும் 5% அதிகரிக்கப்படும் என வர்த்தகமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுங்கவரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் இன்று 11ஆம் தேதி முதல் அமுலாகும் வரையில் சிகரெட் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் அறிவித்துள்ளது. 4 பிரிவுகளின் கீழ் விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 5 முதல் 10 ரூபாய் வரை சிகரெட் விலை அதிகரிக்கப்பட உள்ளது. தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் மேக்ஸ்வெல் சில்வா உடன் அமுலாகும் வகையில் அந்த பதவியிலிருந்து விளையாட்டுத்துறை அமைச்சினால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். மேக்ஸ்வெல் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணை ஒன்றுக்கு அமைய அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் கரேன் பெர்னாண்டோவினால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த பரிந்துரைக்கு அமையவே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் மதுவரி 6% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தகமானி அறிவித்தல் நிதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பல வகையான மதுபானங்களுக்கான வரி வெவ்வேறு கட்டங்களின் கீழ் திருத்தப்பட்டுள்ளது. சராசரியாக மதுபான போத்தல் ஒன்றின் விலை 6% அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று முதல் அமுலாகும் வகையில் சிகரெட் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 4 கட்டங்களின் கீழ் சிகரெட்களின் விலைகள் 5 ரூபாவினாலும் 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன.